நம்ம டாம்ஸோட எரேசர் பென் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன் கைஸ். இதை வந்து டாம்ஸோட க்ரோனிங் எழுதியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து இது எப்படி என்னென்ன இருக்குது என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் எழுதியிருக்காங்க வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ரெண்டு எக்ஸ்ட்ரா எரேசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராவும் ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க. நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அது எல்லாம் ஒரே சைஸ் தான். இப்போ நான் இதை போட்டு காட்ட போகிறேன். இங்கே நம்ம விடக்கூடாது, இங்கே விட்டால் இப்போ உடஞ்சி தான் போகும். நம்ம இங்கே டாப் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போடலாம். இது நம்ம இங்கே வச்சுட்டு கரெக்டாக இந்த டிக்கல் பில்லிங் ஒரு சின்ன மாதிரி அது வந்து இங்கே ஒரு ரோல் மாதிரி இருக்கும், அதில் போட்டாலும் ஃபிட் ஆகும். நான் ஸ்டிக் பண்ணிட்டே இருந்தோம்னா வந்துட்டு இப்போ நான் வரைஞ்ச எரேஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் ட்ராயிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இது மெட்டாகிராஃப் மெகாரெக்கார்ட் போக்கிமான்ஸ்லேருந்து வரைஞ்சிருக்கேன். மெகாலுக்காரியும் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நறுக்காலத்துக்கு அக்காஷன் வரைஞ்சிருக்கேன். ஒபிகா வரைஞ்சிருக்கேன். கக்காஷி வரைஞ்சிருக்கேன். இத்தாச்சி வரைஞ்சேன் வரேன்னு விட்டேன். அடுத்து நம்ம நான் மாத்திரை வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். ஃபேஸ் மட்டும் கைஸ் ஏன்னா ஃபுல்லாக வரைக்கும் டைம் கிடைக்கல. இது நறுக்க வரைஞ்சிருக்கேன். கரெக்டாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் சாஸ்கே வரைஞ்சிருக்கேன். அதுக்கடுத்து புறாமல் கொஞ்சம் நல்லா இல்லை. அதுக்கடுத்து 3 சரிங்கன்னு வரைஞ்சிருக்கேன். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சௌதிராம செஞ்சு செகண்ட் உட்காந்து வரைஞ்சிருக்கேன். அதுதான் நான் வரைஞ்சது. அதுக்கப்புறம் நான் இங்கே ஒன்று சும்மா வரைஞ்சி வரையாமல் இருந்தேன். இந்த ராக்கெட் தான் வரைய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வரையாடுக்கிறேன். நான் வரையிற வயசு நான் எது பயன்படுத்தணும் பார்த்தேன். நான் வரைஞ்சிட்டேங்க. ஷேடிங் மட்டும் கொடுத்துறேன். அந்த ரெண்டு பிளாக் மட்டும் ஷேடிங் பண்ணிட்டேன். இது பாருங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா சொல்லுங்க. கொஞ்சம் கொடுங்க. இது நம்ம எரேசர் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா தான் அடிக்குது. சூப்பராக இருந்துச்சு கைஸ். கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, அவ்வளோதான். அதையும் நம்ம எரேஸ் பண்ண போயிடணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லாங்கர் செக் பண்ணாலும் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். தீந்துரும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானையும் ஆளில் வச்சுருங்க. கைஸ் இப்படி அழுத்தி தேய்ச்சாலும் இவ்வளோதான் கைஸ் போகுது. ஏன்னா நான் அந்த லாக்கை வந்துட்டு ஒரு சர்க்கிள் மட்டும் சின்னதாக போட்டு காட்டுறேன் லைட்டா பார்க்குறேன். இப்படி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாருங்க. இங்கே இப்போ நான் இதை எரேஸ் பண்ண போகிறேன். ஈஸியாக எரேஸ் ஆகிடுதான் பார்க்கணும். லைட்டாக பண்ணாலும் கொஞ்சம் அடிச்சு விழுந்துடு, அவ்வளோதான். ஆனால் எனக்கு இப்போ எரேஸ் பண்ணதுக்கு மட்டும் எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். இது ஒர்த்தாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுருங்க. தேங்க்யூ. பாய்.